Good morning, students. Now we see the Nyquist plot. Okay, so what is the Nyquist criterion is if g of s h of s contour in the g of s h of s plane corresponding to the Nyquist contour in s plane encircles the point minus 1 plus j0 in the anticlockwise direction as many times as number of right half of the plane poles of g of s h of s, then the closed loop system is stable. Okay, listen. So what do you mean that g of s contour means curve? Okay, all of you clear? So g of s h of s plane la g of s h of s contour நம்ம வரைய போறோம். Okay, so for the corresponding Nyquist contour, for corresponding Nyquist contour in s plane, s plane ல இருக்கிற Nyquist contour க்கு corresponding நம்ம g of s h of s contour நம்ம draw பண்ண போறோம். Okay, first நம்ம Nyquist contour என்னன்றது பாப்போம். அந்த corresponding Nyquist contour க்கு g of s h of s contour கண்டுபிடிப்போம். Okay, so அந்த கண்டுபிடிச்ச curve எப்படி இருக்கும் அப்படினா encircles the point minus 1 plus j0 ன்ற பாயிண்ட encircle, அதாவது அதை சுத்தி circle எப்படி இருக்கும் அப்படினு encircles the point minus 1 plus j0 in anti-clockwise direction. இப்போ நம்ம இப்படி ஒரு curve வரைகிறோம் அப்படின்னா minus 1 plus j0ன்றது இந்த பாயிண்ட். அப்போ minus 1 plus j0ன்ற பாயிண்ட்டை சுற்றி number of இது வந்து clockwise direction. ஸோ இப்படி ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷனில் எத்தனை ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷனில் இருக்குது அப்படின்றது encircles the point minus 1 plus j0 in anti-clockwise direction as many times as the number of right half poles, right halfல இருக்கிற poles. அப்போ நம்பர் ஆஃப் எத்தனை ஆன்டி கிளாக்வைஸ் இருக்குன்னு பார்க்குறோம், நம்பர் ஆஃப் ஆர்ஹெச் போலில் எத்தனை இருக்குன்னு பார்க்குறோம். ரெண்டு ஈக்குவலாக இருந்துச்சுன்னா we can say that the system is stable. All of you clear? ஸோ நம்பர் ஆஃப் ஆன்டி கிளாக்வைஸ் என்சர்க்கிள், இப்போ இப்படி ஒரு சர்க்கிள் இருக்குது, அடுத்து இன்னொரு சர்க்கிள் இப்படி போச்சுன்னா அது ஆன்டி கிளாக்வைஸில் இருந்துச்சுன்னா ஸோ ரெண்டு ஆன்டி கிளாக்வைஸ் இருக்குது, அப்போ ரெண்டு ஆர்ஹெச் போல் இருக்குது அப்படின்னா the system is stable. ஓகே, வாட் இஸ் மீன் பை ஆர்ஹெச் போல்? போல்னாலே உனக்கு தெரியும், மேலே இருக்கிறது 0, கீழே இருக்கிறது போல், isn't it? ஸோ அப்போ போல் ஆர்ஹெச் போல்ன்றது மீனிங் என்ன? ஆர்ஹெச்னா ரைட் ஹாஃப் ஆஃப் த பிளேன். ரைட் ஹாஃப் ஆஃப் த பிளேன்னா இந்த பக்கம் எஸ்ஸோட வேல்யூ உனக்கு என்ன இருக்கும் அப்படின்னா +1 +2 +3 அப்படின்னு இருக்கும். இந்த இடத்துல s is equal to -1 -2. இப்போ வந்து இந்த போலில் வந்து s +1 இருக்குன்னு வச்சுக்கோ. s +1 மீனிங் என்ன? s is equal to -1. கிளியர்? ஸோ அப்போ s is equal to -1 எங்கே வரும்? இந்த சைடு தான் வரும். ஸோ இது வந்து என்னது? லெஃப்ட் ஹாஃப் பிளைன், இது வந்து ரைட் ஹாஃப் பிளைன். இதே இது s -1 இருக்குன்னு வச்சுக்கோ. ஸோ அப்போ s -1 மீனிங் என்ன? s is equal to +1 அர்த்தம். அப்போ s is equal to +1 அப்போ மீனிங் என்ன? அப்போ 1 pole at RH plane. RHன்றது தான் ரைட் ஹாஃப் ஆஃப் திஸ் பிளைன். இந்த ரைட் ஹாஃபில் போல்ஸ் இருக்குது அப்படின்னா அதுதான் 2 ரைட் ஹாஃப் போல்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, நம்பர் ஆஃப் ஆன்டி கிளாக்வைஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ஆர்ஹெச் போல்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ரெண்டு ஈக்குவலாக இருந்துச்சுன்னா the system we can say that stable. Okay, so all of you clear this? அதான் இங்கே கொடுத்துருக்கு g of s h of s counter corresponding to Nyquist contour that encircles the point minus 1 plus j0 encircle பண்ணியிருக்கணும், in anti-clockwise direction encircle ஆயிருக்கணும். that must be the number of RH poles of g of s h of s, then the closed loop system is stable. Okay, so now we move on to the procedure. Okay, what is the first procedure? So first procedure is choose the Nyquist contour. Okay, so how to choose the Nyquist contour mean we have the 3 points are there. Okay, so first point is pole at origin. Pole at origin. What is the meaning of pole at origin? pole நாலே உனக்கு என்ன சொன்னேன்? டினாமினேட்டரில் இருக்கிறது. அப்போது சிம்பிளாக இப்போ ஒரு கொஸ்டினில் k divided by s into s plus 2 அப்படி இருக்குன்னு வச்சுக்கோ. ஸோ அப்படின்னா எஸ்னா மீனிங் என்ன? s is equal to 0ன்னு அர்த்தம். அப்போ s is equal to 0ன்றது என்னது? இந்த இடத்துல வரும். கரெக்டாக? போல் அட் ஆரிஜின். அப்போது ஆரிஜினில் ஒரு போல் இருந்துச்சு, ஒரு போல், அதாவது எஸ்ன்னு தனியாக ஏதாவது இருக்குது, இல்லாட்டினா s² s³ இருந்துச்சு அப்படின்னா போல் அட் ஆரிஜின் அர்த்தம். அப்போ போல் அட் ஆரிஜின்னா அந்த டயக்ராமை நம்ம எப்படி வரையணும்? ஸோ எப்படி இருக்கும் அப்படின்னா ஸோ திஸ் will be like that. This is a C1 section, this is C2 section, and this is C3 section, and this is C4 section.
All of it clear? So if pole, no pole at origin, okay, pole வந்து originல இல்லை. Okay, so no pole at origin mean இந்த C4 ன்ற section மட்டும் இருக்காது. All of it clear? இந்த C4 ன்ற section மட்டும் இருக்காது. So அப்போ உனக்கு எப்படி இருக்கும்? C1 இருக்கும், C2 இருக்கும், அடுத்து C3 இருக்கும். This is C1, this is C2 and this is C3. மூணு செக்ஷன் மட்டும் இருக்கும். So this is called as pole at origin. So pole at origin னா மூணு செக்ஷன் இருக்கும். No pole at origin னா மூணு செக்ஷன் இருக்கும். Pole at origin மீன் நாலு செக்ஷன் வந்துரும். C1, C2, C3, C4. Then இப்போ என்ன பண்றோம் அப்படினா pole at originல இருக்கு and also pole at imaginary axisல இருக்கு. Imaginary axisனா என்னது? இதுதான் imaginary axis. This is imaginary axis, this is real axis, isn't it? So அப்போ real axis, அப்போ real axisலயும் உனக்கு pole இருந்துச்சு அப்படினா so the diagram will be like that. So this is the Nyquist contour. So these are the Nyquist contour. அப்போ எந்த Nyquist contour நீ choose பண்ண போறன்றதா first point. The choose the Nyquist contour. When the pole at origin mean we have 4 section, no pole at origin mean we have 3 section, then imaginary axis la irundhuchna ethana imaginary axis la irukum, so adukku edapla the diagram will be shown. All of you clear? So first point is choose the Nyquist contour. Okay, so listen. Okay, now we take pole at origin. So pole at origin la da irukku இந்த ப்ராப்ளம்ல வெச்சுக்கோ. ஸோ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ஸோ இப்போ 4 செக்ஷன் இருக்குன்னு நமக்கு தெரிஞ்சிச்சு. ஓகே, அப்போ ஒவ்வொரு செக்ஷனுக்கும் தனித்தனியாக நம்ம என்ன பண்ணால் மேப்பிங் பண்ணோம். இப்போ ஆக்சுவலி இது என்னது? Nyquist contour. நான் என்ன சொன்னேன்? கரஸ்பாண்டிங் Nyquist contour இருக்குது. G of S H of S contour நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ C1க்குன்ற Nyquist contour இருக்குது, கரஸ்பாண்டிங் G of S H of S contour நீ ட்ரா பண்ணணும். அதே மாதிரி C2க்கு தனியாக கண்டுபிடிக்கணும், C3க்கு கண்டுபிடிக்கணும், C4. அப்போ 4 கண்டுபிடிச்சிட்டு 4 என்ன பண்ணணும்? We have to combine. Okay, combine all the contour. Okay, listen. Okay, so இது என்னதுன்றது முதல்ல பார்த்துறோம். இது வந்து என்னது அப்படின்னா ஒமேகா ஈக்குவல் டு 0லேருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் இது வந்து C1. C3ன்றது மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து ஒமேகா ஈக்குவல் டு 0. பாரு டேரக்ஷன் பாரு எப்படி போகுதுன்னு. ஸோ 0லேருந்து இன்ஃபினிட்டி. C3ன்னு சொல்லும்போது மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து 0. ஓகே, தென் C2 இந்த கர்வ் தான் செமி சர்க்கிள். ஓகே, இதுதான் C2ன்றதா செமி சர்க்கிள். இதோட ரேடியஸ் எப்படி இருக்குது? R tends to infinity. ஸோ இதோட ஆங்கிள் எப்படி இருக்குது? π/2லேருந்து இந்த டேரக்ஷன் பாரு, ஃப்ரம் ஹியர் டு ஹியர் டேரக்ஷன். அப்போ π/2லேருந்து -π/2. இதே இது நீ C4க்கு பாரு, தட் இஸ் ஆல்சோ த செமி சர்க்கிள், பட் கீழேருந்து மேலே போகுது பாரு. ஸோ அப்போ மீனிங் என்ன? -π/2 to +π/2. The radius of C4 is R tends to 0. All of you clear? C2க்கு வந்து R tends to infinity. The angle is π/2 to -π/2. C4 is R tends to 0, -π/2 to +π. இந்த direction பாருங்க. C2 மேலேருந்து கீழே வந்து, C4 கீழேருந்து மேலே போகுது. C1ன்றது இங்கேருந்து இங்கே போகுது, C3ன்றது அதோட மிரர் கண்டுபிடிச்சிட்டினாலே உனக்கு கண்டுபிடிச்சிடும். All of you clear? Okay. ஸோ இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கோ. ஃபஸ்ட்டு வந்து Nyquist contour சூஸ் பண்ணிட்டோம், என்னென்ன செக்ஷன் பார்த்துருக்கோம். இப்போ ஒவ்வொன்றையாக தனித்தனியாக எப்படி மேப்பிங் பண்ணணும். What is the meaning of mapping? The corresponding Nyquist contour ku we have to draw G of S H of S contour. Okay, so first point. Okay, இப்போ second step என்னன்னா mapping of C1. So C1 நம்ம mapping பண்ண போறோம். So what is the procedure to find the C1? Okay, C1 க்கு எப்படி mapping பண்ண போறோம் அப்படினா first point என்னது அப்படினா substitute S is equal to J omega. First S is equal to J omega substitute பண்ணோம். அடுத்து separate real and imaginary part. Okay, clear? Real and imaginary part பிரிக்கணும். அடுத்து என்ன பண்ண போறோம்னா imaginary part equate imaginary part is equal to 0. 0 substitute பண்ணினா we can get the frequency. ஒரு frequency value கிடைக்கும். அது என்ன, அது எதுக்காக அந்த பாயிண்ட் அப்படின்னா அந்த பாயிண்ட் வச்சு தான் listen. So find the frequency. Okay, omega pc என்ற value. Okay, listen. So next substitute the frequency value in real part. So real partல find out பண்ணிங்கன்னா what we can get out of these things, we can get the crossing point on real axis. அப்போ real axisல எந்த இடத்துல cross ஆகுது அப்படின்ற அந்த பாயிண்ட்டை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு தான் இவ்வளோ ப்ரொசீஜர்ஸும் நம்ம ஃபாலோ பண்ணுறோம்.
Okay, first point S is equal to j omega. Separate real and imaginary part. Equate imaginary part is equal to 0. Then find the frequency. Then substitute the frequency value in real part. We can get the point is crossing point on real axis. All of you clear? Okay. Okay, அந்த பாயிண்ட் மட்டும் கண்டுபிடிச்சா போதுமா? ஸோ இப்போ ஒரு கிராஃப் வரைகிறோம் அப்படின்னா ஒரு பாயிண்ட் மட்டும் கண்டுபிடிச்சா போதுமா? கர்வ் வரைய முடியுமா? இல்லை. ஸோ அதுக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ லிசன். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னது அப்படின்னா டைப் அண்ட் ஆர்டர். லிசன், டைப் அண்ட் ஆர்டர். ஸோ டைப் அண்ட் ஆர்டர் மெத்தடை யூஸ் பண்ணலாமா? ஸோ டைப் அண்ட் ஆர்டர் மெத்தடை எப்போ யூஸ் பண்ணோம் அப்படின்னா லிசன், when no zeros and no pole at RH. RH பிளேன்லையும் எந்த போலும் கிடையாது, எந்த ஜீரோவும் கிடையாது. அப்படி இருக்கிற பட்சத்தில் we can use type and order method. What is type and order method? ஓகே, ஸோ எப்பயுமே ஆர்டர் தான் உனக்கு இருக்கும் உனக்கு. ஓகேயா? Order 1, order 2, order 3, order 4. So here type 0, type 1, type 2, type 3. Listen. So type 1, okay, it starts from the type and end with order. So என்ன type என்ன orderனு பார்க்குறீங்க. ஓகே, ஸோ இப்போ ஓகே, ஸோ லிசன். ஸோ இந்த ப்ராப்ளம் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா பாரு, ஒரு ப்ராப்ளம் நான் எடுக்கிறேன். k divided by s into s plus 2 s plus 10ன்னு இருக்குது. ஸோ தட் மீன்ஸ் போல் அட் ஆரிஜினில் இருக்குது. ஓகேயா, ஞாபகம் வச்சுக்கோங்க. இது s is equal to -2 வரும், s is equal to -10 வரும். ஓகேயா, ஸோ இப்போ இது என்ன பிளேனில் வரும்? LH பிளேனில் தான் வரும். கிளியர்? மைனஸ்ன்றது LH பிளேன். இதே இது +2 வந்துச்சுன்னா தான் RH பிளேன். அப்போ RH பிளேனில் இருக்கா அந்த ப்ராப்ளம்? இல்லை. அப்போ நோ போல் அட் RH. ஏதாவது ஜீரோஸ் இருக்கா? ஏதாவது எஸ் டேர்ம் இருக்கா? இல்லை. ஸோ அப்போ நோ ஜீரோ. அப்போ இந்த மாதிரி ப்ராப்ளம்க்கு we can use type and order method. ஸோ இப்போ எத்தனை டைப் இருக்குது இதில்? டைப் மீன்ஸ் the number of pole at origin. ஸோ அப்போ ஆரிஜினில் எத்தனை போல் இருக்குது? ஸோ ஒரே ஒரு போல் மட்டும்தான் இருக்குது. s is equal to 0ன்றது தான். இப்போ s ஸ்கொயர் இருந்துச்சுன்னா 2 போல் இருக்குது. எஸ்ன்ற தனி டேர்ம் இல்லை அப்படின்னா நோ, இது இல்லை. அப்போ டைப் வந்து 0. ஓகே, ஸோ ஹியர் டைப் இஸ் 1 அண்ட் ஆர்டர்னா நம்பர் ஆஃப் எஸ் எத்தனை இருக்கோ அதுதான். ஓகே, நம்பர் ஆஃப் போல்ஸ் அட் ஆரிஜின். ஸோ அப்போது எஸ் இஸ் இது ஆர்டர் இஸ் 3. ஸோ ஆர்டர் 3. அப்போ டைப் 1 இங்கே, ஆர்டர் 3 இங்கே முடியுது. ஸோ அப்போ டைப் 1ல் ஸ்டார்ட் பண்ணி ஆர்டர் 3ல் போய் எண்ட் ஆகுது. ஸோ அப்போ உனக்கு கர்வ் உனக்கு இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இங்கே முடியுது. ஓகே, கர்வ் உனக்கு எப்படின்றது இப்போ தெரிஞ்சிருச்சு. கிராசிங் பாயிண்ட் என்னன்றதை நம்ம இங்கே கண்டுபிடிச்சோம். ஓகே, வாட் இஸ் த ப்ரொசீஜர்? SJ ஒமேகா இமேஜினரி ஆக்சிஸ் ரியல் ஆக்சிஸில் சப்ஸ்டியூட் பண்ணோம். ஸோ அப்போ கிராசிங் பாயிண்ட் ஆன் ரியல் ஆக்சிஸில் எந்த இடத்துல கிராஸ் ஆகுதுன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. கிளியர்? இந்த பாயிண்ட்டு அடுத்து டைப் அண்ட் ஆர்டர் வச்சு கர்வ் வரைவேன். ஸோ வி கேன் கெட் த மேப்பிங் ஆஃப் C1 மேப்பிங் முடியும். ஓகே, இது வந்து ஒரு கண்டிஷன். இதே ஃபார்மேட்டு இது நீ இப்போ என்ன பண்ணுற அப்படின்னா டைப் அண்ட் ஆர்டர். இப்போ வந்து ஆர்டர் வந்து இது ஜீரோஸ், இந்த கண்டிஷன் தான் முக்கியம். ஜீரோ இருக்கக்கூடாது, போல் இருக்கக்கூடாது. இப்போ ஜீரோ இருக்குது, போல் இருக்குது அப்படின்னா அந்த டைப் அண்ட் ஆர்டர் மெத்தடை நீ யூஸ் பண்ண முடியாது. ஸோ அப்போ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இது ஆஸ் யூஷுவல் இந்த ஃபார்மேட் வந்து எல்லா ப்ராப்ளமுக்குமே வரும். ஓகே, கிராசிங் பாயிண்ட் கண்டுபிடிக்கிறது எல்லா ப்ராப்ளமுக்கும் வரும். இந்த கர்வ் கொண்டு வர்றது மட்டும்தான் ஒவ்வொன்றுக்கும் வேரி ஆகும். டைப் அண்ட் ஆர்டர் இருந்துச்சுன்னா இப்படி யூஸ் பண்ணிக்கலாம். டைப் அண்ட் ஆர்டர் இல்லை அப்படின்னு சொல்லும்போது மேக்னிடியூட் அண்ட் ஆங்கிள் கண்டுபிடிக்கணும். நம்ம போலார் பிளாட்டு, போர்ட் பிளாட்லலாம் நம்ம ஆல்ரெடி நம்ம என்ன கண்டுபிடிப்போம்? மாடுலஸ் ஆஃப் G ஆஃப் J ஒமேகா மேக்னிடியூட் கண்டுபிடிப்போம். isn't it? ஸோ மேக்னிடியூட் கண்டுபிடிப்போம். அதே மாதிரி ஃபேஸ் ஆங்கிள் ஆஃப் tan inverse ஆஃப் B by A. ஸோ அந்த இது வச்சு ஒவ்வொன்றுக்கும் என்ன கண்டுபிடிப்போம்? ஆங்கிள் கண்டுபிடிப்போம். G ஆஃப் J ஒமேகா. ஓகே, ஸோ ஃபேஸ் ஆங்கிள் கண்டுபிடிப்போம். கரெக்டாக? ஸோ அப்போ மேக்னிடியூடும் ஃபேஸும் கண்டுபிடிச்சிட்டு ஒமேகாவோட வேல்யூ 0 போட்டினா வாட் இஸ் த மேக்னிடியூட், தென் வாட் இஸ் அன் ஆங்கிள். ஒமேகா இஸ் ஈக்குவல் டு இன்ஃபினிட்டி போட்டினா வாட் இஸ் த மேக்னிடியூட், வாட் இஸ் அன் ஆங்கிள். ஓகே,
பண்ணுறேன். இப்படி ஒரு ப்ராப்ளம் இருக்குது பாரு. ஸோ இந்த இதில் வந்து ஒமேகா ஈக்குவல் டு 0, ஒமேகா ஈக்குவல் டு இன்ஃபினிட்டி. ஸோ இன்ஃபினிட்டி ஒமேகா ஈக்குவல் டு 0 போட்டிங்கன்னா இது இந்த மேக்னிடியூட் கண்டுபிடிக்கிறோம்ல, மேக்னிடியூட் தான் இருக்குது பாரு. இந்த ப்ராப்ளம்லாம் மேக்னிடியூட் கண்டுபிடிச்சிருக்கோம், ஆங்கிள் கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த மேக்னிடியூடையும் ஆங்கிளையும் வச்சுட்டு ஒமேகாக்கு 0 போட்டால் என்ன மேக்னிடியூட் வரும், ஆங்கிள் என்ன வரும், ஒமேகாக்கு இன்ஃபினிட்டி போட்டால் என்ன வரும், ஒமேகாக்கு இது ஆங்கிள் என்ன வரும் அப்படின்னு கண்டுபிடிச்சா இதுதான் வருது உங்களுக்கு. ஓகே, 270 0D. ஓகே, ஸோ இப்போ இதை வச்சு எப்படி இந்த கர்வ் போடலாம். நார்மலாக கிராசிங் பாயிண்ட் எல்லாத்துக்குமே நம்ம என்ன கண்டுபிடிப்போம், ப்ரொசீஜர் படி S = j ஒமேகா போடணும், இமேஜினரி ஆக்சிஸ் 0 போடணும், ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிக்கணும், ரியல் ஆக்சிஸில் சப்ஸ்டிட் பண்ணால் கிராசிங் பாயிண்ட் கிடைக்கும். ஓகே, ஸோ இப்போ இந்த பாயிண்ட் தான் கிடச்சிருக்கு. இப்போ டைப் அண்ட் ஆர்டர் யூஸ் பண்ண முடியாது அப்படின்ற பட்சத்தில் இந்த மாதிரி கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ என்ன வருது, இன்ஃபினிட்டி -180 0 -270. ஸோ இப்படி இருக்கும்போது பாருங்கள், இப்போ எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா 180 டிகிரி ஆங்கிள் ஸ்டார்ட் ஆகுது. 180 டிகிரி ஆங்கிள்ன்றது இங்கே இருக்குது. ஓகேயா, ஸோ அடுத்து இன்ஃபினிட்டி 180 டிகிரியில் இன்ஃபினிட்டி, அதாவது இங்கேருந்து வருது. ஓகே, இங்கேருந்து 180 டிகிரிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. எங்கே போய் எண்ட் ஆகுது, 0ல் போய் எண்ட் ஆகுது. 270 டிகிரி, இதுதான் 270 டிகிரி ஆங்கிள். அப்போது 270 டிகிரியில் ஓகே, ஸோ 0ல் வந்து எண்ட் ஆகுது. ஸோ அப்போது இங்கேருந்து அப்போ இப்படி ஸ்டார்ட் பண்ணி இந்த கிராசிங் பாயிண்ட் வழியாக வந்து 0ல் வந்து டச் ஆகுது. ஆல் ஆஃப் யூ கிளியர்? ஓகே, ஸோ இதே இதில் வந்து என்ன பண்ணோம், ஒமேகா 0 ஒமேகா ஈக்குவல் டு இன்ஃபினிட்டி போட்டுட்டு நமக்கு இப்படி கண்டுபிடிச்சிடலாம். சில ப்ராப்ளமில் எப்படி இருக்கும் அப்படின்னா தர்பர். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளமில் எப்படி இருக்குன்னா, கிராசிங் பாயிண்ட் கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேயா, கிராசிங் பாயிண்ட் கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, பாரு ஒமேகா ஈக்குவல் டு 0 போடும்போது k -180, ஒமேகா ஈக்குவல் டு இன்ஃபினிட்டி போடும்போது 0.5 kன்ற வேல்யூ கிடைக்குது. ஸோ இதில் நம்ம இந்த ப்ராப்ளமுக்கு மேலேருந்து கீழே வரையணுமா, கீழேருந்து மேலே வரையணுமான்னு நமக்கு டவுட் வந்துடுது. ஓகே, ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் என்ன பண்ணோம் அப்படின்னா, ஒரு 4-5 ஒமேகாவோட வேல்யூவை இன்னொரு நிறைய, இப்போ ஒமேகா 0வும் இன்ஃபினிட்டியும் வச்சுன்னா கண்டுபிடிச்சோம். அதுக்கு பதிலாக ஒமேகாவோட வேல்யூ இன்னும் ஒரு 4-5 வேல்யூவை சேர்த்து அதுக்கு நம்ம அதே மாதிரி மேக்னிடியூடும் ஆங்கிளும் கண்டுபிடிச்சிங்கன்னா we can get the wave. ஸோ அந்த வேவ் வந்து உனக்கு கிடைக்கும். ஆல் ஆஃப் யூ கிளியர்? புரிஞ்சுச்சா? ஓகே, இதுதான் C1ஓட மேப்பிங். C2ஓட மேப்பிங் என்னது உனக்கு ஆல்ரெடி தெரியும். தீட்டாவோட ஆங்கிள் π/2 to -π/2 சொன்னோம். ஸோ அதே மாதிரி ஆரோட வேல்யூ என்னது, இன்ஃபினிட்டின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஓகே, இதை வச்சு என்ன பண்ணோம் அப்படின்னா, கண்டிஷன் 1 + STக்கு பதிலாக நம்ம என்ன சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா, இந்த ப்ரொசீஜர் படி 1 + STக்கு பதிலாக ST சப்ஸ்டிட் பண்ணணும். அடுத்து S = R லிமிட் R tends to infinity. ஏன்னா இங்கே ரேடியஸ் இன்ஃபினிட்டி இல்லை C2க்கு, R tends to infinity R × j theta. தீட்டாவோட வேல்யூ π/2 to -π/2. ஓகே, C2ஓட செக்ஷனுக்கு இந்த கண்டிஷன். இதே இது C4க்கு நம்ம C3ன்றது வந்து C2 கண்டுபிடிச்சிட்டிங்கனாலே C3ஓட மிரர், C1ஓட மிரர் C3 எடுத்துக்கலாம். அடுத்து C4ன்னு வரும்போது இங்கே 1 + ST = STன்னு எடுத்தோம் C2க்கு. இதே இது C4க்கு எடுக்கும்போது 1 + ST = 1ன்னு எடுக்கிறோம். ஓகே, ஸோ அதே மாதிரி இங்கே R tends to infinity, இங்கே R tends to 0. இங்கே θ = π/2 to -π/2, இங்கே -π/2 to +π/2. ஆல் ஆஃப் யூ கிளியர்? இவ்வளோ உங்களுக்கு ஓரளவு தெரிஞ்சிச்சுனாலே போதும். ஸோ ஒரு ப்ராப்ளம் நான் இப்போ எடுக்கிறேன். ஓகே, ஸோ இந்த ப்ராப்ளம் எடுத்திருக்கேன். k / s × s + 2 s + 10. k / sன்ற டேர்ம் 2 ஏன்னா 1 + ST ஃபார்மேட்டுக்கு கொண்டுட்டு வரோம். ஸோ அப்போ 2 வெளியே எடுத்துட்டா 1 + s/2 வரும். அதே மாதிரி 1 + s/10 வரும். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணால் இப்படி இருக்குது. ஓகே, தென் இந்த ப்ராப்ளமில் வந்து போல் அட் ஆரிஜினில் இருக்குது. ஸோ அப்போ போல் அட் ஆரிஜின்னா 4 செக்ஷன், 4 செக்ஷனுக்கும் நம்ம டயக்ராம் போட்டாச்சு. ஓகே, தென் C1 மேப்பிங். ஓகே, என்ன மெத்தட், S = j ஒமேகா சப்ஸ்டிட் பண்ணும். ஸோ அப்போ அந்த ஃபார்முலாவில் S = j ஒமேகா சப்ஸ்டிட் பண்ணிவிட்டேன். ஸோ k / 20. ஸோ இந்த 20 இந்த டேர்ம் தான் இங்கே எடுத்திருக்கேன். ஓகே, k / 20 j ஒமேகா 1 + j ஒமேகா எல்லாத்துக்கும் எஸ்ஸுக்கு பதிலாக எல்லாத்துக்கும் நம்ம j ஒமேகா சப்ஸ்டிட் பண்ணியிருக்கோம். அடுத்து கீழே உள்ள டேர்மை ஃபுல்லும் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ மல்டிப்ளை பண்ணி சிம்பிளிஃபை பண்ணி நமக்கு இங்கே டினாமினேட்டரில் மட்டும்தான் நமக்கு வேல்யூஸ் இருக்குது. கரெக்டாக? ஸோ அப்போ கீழே இருக்கிறதெல்லாம் மல்டிப்ளை பண்ணி ரியலையும் இமேஜினரியும் தனித்தனியாக எடுத்துக்கணும். ஓகேயா? ஸோ சில ப்ராப்ளத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னா, மேலே இதில் வந்து ஜீரோஸ் வந்து
அதனால நம்ம இமேஜினரி பார்ட்டுன்னு சொல்லும்போது இவ்வளோ தான் வருது. அதனால் இதை மட்டும் நம்ம தனியாக எடுத்துட்டோம். பாரு ஒமேகா இன்ட்டு ஒமேகா பிசி இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ அதுலேருந்து ஒமேகா பிசி என்னன்றதை கண்டுபிடிச்சோம். 1 மைனஸ் திஸ் 0 இஸ் ஈக்குவல் டு இவ்வளவு. அப்போ 1 மைனஸ் திஸ் இஸ் ஈக்குவல் டு இவ்வளவு. அப்போ இந்த எடுத்துகிட்டு ஒமேகா பிசியோட வேல்யூ கண்டுபிடிச்சோம். ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிச்சிட்டோம். என்ன பண்ணோம், இமேஜினரி பார்ட் ஈக்குவல் டு 0 போட்டு ஒமேகா பிசி கண்டுபிடிச்சோம். அந்த ஃப்ரீக்வன்சி என்ன பண்ணுறோம், ரியல் வேல்யூ. இதில் ரியல் வேல்யூ என்ன இருக்குது, k டிவைடட் பை 20 இந்த டேர்ம். ஸோ அதில் சப்ஸ்டியூட் பண்ணினா உனக்கு என்ன கிடச்சிது, கிராசிங் பாயிண்ட் ஆன் ரியல் ஆக்சிஸ் கிடச்சிது. ஓகே, அவ்வளோ கிளியர். ஓகே, இது சில ப்ராப்ளமில் என்ன இருக்காது, ஜீரோஸ் இருக்கும் மேலே. ஓகே, மேலே ஜீரோஸ் இருக்கும்போது நம்ம என்ன பண்ணோம், இப்போ இந்த ப்ராப்ளம்லாம் பாருங்கள் மேலே ஜீரோஸ் இருக்குது அப்படின்னா வந்து கீழே இருக்கிற டேர்ம் மட்டும் இமேஜினரின்னு எடுக்க முடியாது. அப்போ என்ன பண்ணோம், காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட். ஸோ எல்லாமே மல்டிப்ளை பண்ணி ரியல் இமேஜினரி தனியாக பிரிச்சுட்டு காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட் நம்ம பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரியல் தனியாக இமேஜினரி தனியாக பிரிச்சுட்டு அதுக்கப்புறம் இமேஜினரி பார்ட் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு ப்ரொசீட் பண்ணோம். ஓகே ஓகே, ஸோ இவ்வளோ புரிஞ்சுதான். ஸோ இப்போ கிராசிங் பாயிண்ட்டு கண்டுபிடிச்சாச்சு. இதில் இந்த C1 இந்த ப்ராப்ளமில் என்ன இருக்குது, நோ போல் அட் RH, நோ ஜீரோஸ். அப்போ we can யூஸ் டைப் அண்ட் ஆர்டரை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ டைப் அண்ட் ஆர்டர்னா அப்போ டைப் 1 இங்கேருந்து ஆரம்பித்து ஆர்டர் 3ல முடியுது. ஸோ கிராசிங் பாயிண்ட் வந்து இது. ஸோ அப்போ திஸ் இஸ் த மேப்பிங் ஆஃப் C1. ஓகே, இது C3க்கு நம்ம போகும்போது இது அப்படியே ரிவர்ஸில் நம்ம வரைஞ்சிடும். அவ்வளோதான். தர்பர் C3யோட மிரர் பார்க்கும்போது நம்ம கீழேருந்து மேலே வரைஞ்சோம், இது மேலேருந்து நம்ம கீழே வரையணும். அவ்வளோ கிளியர். ஸோ அடுத்து C2 மேப்பிங். C2 மேப்பிங் 1 + ST is equal to ST போடணும். அடுத்து S is equal to R tends to infinity போடணும்னு சொன்னேன். இது வந்து π/2 to -π/2. ஸோ அப்போ 1 + STக்கு பதிலாக ST. ஸோ அப்போ 1 + 0.5 Sக்கு பதிலாக 0.5 S கொடுக்குறோம். 1 + 0.1 Sக்கு பதிலாக 0.1. சிம்பிளிஃபை பண்ணால் k/s³ வரும். Sக்கு பதிலாக இந்த வேல்யூவை சப்ஸ்டிட் பண்ணுறோம். ஸோ அப்போ k டிவைடட் பை R tends to infinity R exponential jθ டிவைடட் பை S³ இல்லை இருக்குது, அப்போ க்யூப் வரும். அப்போ R³ exponential j3θ. இப்போ இதில் என்ன பண்ணுறோன்னா R tends to infinity, அப்போ 1/∞ வரும். அப்போ 1/∞ is 0. ஸோ அப்போ அது மேக்னிடியூட் வந்து இன்ஃபினிட்டி வந்துடும். கீழே இருக்கிற g/j3θ என்ன ஆகிடும், மேலே வரும்போது e⁻−jθன்னு கிடச்சிடும். ஓகேயா. ஸோ இப்போ இதில் என்ன பண்ணுறோம், தீட்டாவோட வேல்யூ என்ன சொன்னோம், π/2 to -π/2. அப்போ π/2 போட்டால் -3π/2 வரும், -π/2 போட்டால் +3. அப்போ இதோட ஆங்கிளோட மேக்னிடியூட் 0, ஆங்கிள் என்னது 3π/2 to +3π/2. ஓகே, ஸோ இப்போ வந்து இது ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், ஃபேஸ் ஆங்கிள். பாசிட்டிவ் ஃபேஸ் ஆங்கிள்னா ஓகே 0 +π/2 ப்ளஸ் இப்படி வரும். நெகட்டிவ் ஃபேஸ் ஆங்கிள்னு சொல்லும்போது இப்படி வரும், 0 -π/2 -2π/2 -3π/2. இப்போ பாரு நமக்கு எங்கேருந்து எங்கே போகுது, -3π/2லேருந்து +3π/2க்கு நமக்கு மூவ் ஆகுது. ஸோ அப்போது -3π/2லேருந்து -2π/2க்கு போகணும், -2லேருந்து -π/2 போகணும், அடுத்து 0 போகணும், அடுத்து இப்படி இப்படி இந்த ஷிஃப்டிங். அப்போ -3π/2 எங்கே இருக்குது, -3π/2 மேலே இருக்குது. கரெக்டாக. ஸோ மேலே இருக்குது. அப்போது மேலேருந்து ஸ்டார்ட் பண்ணும். ஓகே ஓகே, ஸோ இங்கே இருக்குது பாரு. ஸோ அப்போ -3π/2 ஸ்டார்ட் பண்ணி -2π/2 எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. அடுத்து -π/2. ஸோ -π/2, தென் 0, தென் +π/2, தென் +2π/2, தென் 3π/2. ஸோ இப்படி தான் இந்த ஆங்கிள். இதில் வந்து R tends to 0 ஆகிடும். ஏன் R tends to 0 ஆகிடும், இங்கே 1/Rன்னு சொல்லும்போது இங்கே R tends to 0. அப்போ ஆங்கிள் மேக்னிடியூட் வந்து 0, ஆங்கிள் வந்து நம்ம -3π/2லேருந்து +3π/2. அப்போது இந்த உனக்கு கர்வ் கிடைக்கும். கிளியர். ஸோ அப்போ C3 ஆல்ரெடி தெரியும். ஸோ C4க்கு என்ன வேரியேஷன் சொன்னேன், 1 + STக்கு பதிலாக 1 சப்ஸ்டிட் பண்ணணும்னு சொன்னேன். கரெக்டாக. ஸோ அப்போ 1 + STக்கு பதிலாக 1 சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா k டிவைடட் பை Sன்னு கிடைக்கும். ஸோ அதே மாதிரி ஓகே இங்கே R tends to 0 போகும். ஓகே, ஸோ இப்போ R tends to 0 போட்டால் 1/0 is infinity, மேக்னிடியூட் இன்ஃபினிட்டி ஆகிடும். கீழே இருக்கிற jθ மேலே வரும்போது -jθ. இங்கே ஆங்கிள் என்னது, -π/2 to +π/2. அப்போ -π/2 போட்டால் மைனஸ் அப்போ எக்ஸ்பொனன்ஷியல் π/2 to -. அப்போது π/2 to -π/2. ஸோ இதே மாதிரி +π/2 to -π/2. ஸோ அப்போ +π/2லேருந்து +π/2லேருந்து -π/2க்கு ஆங்கிள் நமக்கு இப்படி கீழே வந்துச்சு டயக்ராம். ஓகே கிளியர். ஸோ இப்போ நாளையும் நம்ம மிங்கிள் பண்ணோன்னா பாரு, முதல்ல நம்ம வரைஞ்சது இங்கேருந்து இங்கே. ஓகே, இது வந்து R tends to infinity. அப்போ வெளியில் தான் வரும் R tends to.
r tends to 0ன்றது இது. ஸோ அப்போ இந்த டேர்ம் வந்து உள்ளே வரும். அப்போ இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இங்கே முடிச்சுட்டு C3க்கு மேலே வந்துட்டு அடுத்து C4 யூட்டிலைஸ் பண்ணி அடுத்து C1க்கு இங்கே வரும். ஓகே, ஸோ இதுதான் நம்ம Nyquist குவான்டம். ஓகே ஓகே, அடுத்தது பாரு, பிரின்சிபிள் ஆஃப் ஆர்குமெண்ட். இதோட ஃபார்முலா n is equal to z minus p. என்னன்னா number of clockwise encirclement, z mean number of zeros in characteristics equation, p means number of poles in RH plane. Okay, ஸோ சிலவெல்லாம் இந்த இது கேட்பாங்க, நம்பர் ஆஃப் clockwise encirclements ஃபைண்ட் அவுட் பண்ண அப்படின்னா அப்போ இதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, இப்போ பாரு இன்னொரு பாயிண்ட் பாரு, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், நம்பர் ஆஃப் ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ஆர்ஹெச்ஆ இருந்துச்சு அப்படின்னா சிஸ்டம் இஸ் ஸ்டேபிள். இன்னொரு பாயிண்ட்டும் இருக்குது, நெட் என்சர்க்கிள்மெண்ட்ஸ் மஸ்ட் பி ஈக்குவல் டு 0வாக இருக்கும். அந்த டைம் எப்படி இருக்கணும்னா நோ போல் நெட் ஆர்ஹெச்சில் இருக்கணும். அப்படி நெட் என்சர்க்கிள்மெண்ட்ஸ் தான் மீனிங் என்னென்னா கிளாக் வைஸில் 2 இருக்குது, ஆன்டி கிளாக் வைஸில் 2 இருக்குது அப்படின்னா 2 கேன்சல் ஆகிடும். அப்போ ஈக்குவல் டு 0. அப்போ நெட் எத்தனை என்சர்க்கிள்மெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா 0. அப்போ நோ போல் நெட் ஆர்ஹெச்சில் இருந்துச்சுனாலும் இந்த சிஸ்டம் இஸ் ஸ்டேபிள். இந்த கான்செப்டை ஞாபகம் வச்சுக்கணும். ஆன்டி கிளாக் வைஸும் நம்பர் ஆஃப் போல் அட் ஆர்ஹெச்சையும் நம்ம ஈக்குவேட் பண்ணிக்கலாம். ஆன்டி கிளாக் வைஸும் கிளாக் வைஸும் நம்பர் 2 சேமாக இருந்துச்சுனாலும் நம்ம என்சர்க்கிள்மெண்ட் 0வாக இருந்தாலும் சிஸ்டமை நம்ம ஸ்டேபிள்னு சொல்லலாம். ஓகே, கிளியர்? ஸோ நான் பாயிண்ட் நான் சொல்கிறேன் இங்கே நீங்கள் இதில் பாருங்கள், -1 + j0ன்ற பாயிண்ட்டை சுற்றி எத்தனை என்சர்க்கிள்மெண்ட்ஸ் இருக்குது? இதெல்லாம் கிளாக் வைஸ் இல்லை, இது ஒரு கிளாக் வைஸ், இது ஒரு, அப்போ 2 கிளாக் வைஸ் இருக்குது. போல் அட் ஆர்ஹெச்சில் இல்லை, அப்போ 2 கிளாக் வைஸ் தான் இருக்குது. அப்போ சிஸ்டம் இஸ் அன்ஸ்டேபிள். இதில் பாரு, இந்த பாயிண்ட் 1 சுற்றி ஏதாவது என்சர்க்கிள்மெண்ட்ஸ் இருக்கா? எதுவுமே இல்லை. இன்னொன்று நெட் என்சர்க்கிள்மெண்ட்ஸ் 0. ஓகே, ஆனால் 1 போல் அட் ஆர்ஹெச்சில் இருக்குது. 1 - xனா மீனிங் என்ன? s is equal to -s is equal to -1. ஸோ அப்போ s is equal to +1 வந்துடுது. அப்போ 1 போல் அட் ஆர்ஹெச்சில் வந்துடுது உனக்கு. ஸோ அப்போ கான்செப்ட் படி நோ போல் அட் ஆர்ஹெச் தான் இருக்கணும். இப்போ ஒருவேளை ஒரு போல் இருந்துச்சுன்னா ஒரு ஆன்டி கிளாக் வைஸ் இருக்கணும். அப்போ தான் ஒன்றால் அப்போ சிஸ்டம் இஸ் அன்ஸ்டேபிள். இந்த ப்ராப்ளமில் பாரு, ஒரு ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன் இருக்குது, 1 போல் அட் ஆர்ஹெச்சில் இருக்குது. அப்போ இது ரெண்டே என்ன பண்ணிக்கலாம், இது பண்ணால் ஸோ சிஸ்டம் இஸ் ஸ்டேபிள். ஓகே, தேங்க்யூ.